வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அதாவது அறிவியல் சார்ந்த இந்திய ஜோதிட சாஸ்திர முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த வித மூட நம்பிக்கைகளையும் போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாவ புண்ணிய விஷயத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவடிக்கிறது அப்படிங்கிறது, நம்மளுடைய ஜாதகம் எப்படி துணை புரிகிறது, நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் மூலமா நமக்கு அந்த கர்மா எப்படி திரும்பி வருது, கோச்சார முறையில நடக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மாத கிரகத்தின் பயிற்சிகள் மூலமாக நமக்கு எத்தகைய ஒரு சாதகமும் சாதகமற்ற எது மாதிரி ஒரு டைரக்ஷன்ல நம்ம வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல கும்பராசிக்கு டிசம்பர் 2024 எத்தகைய ஒரு மாதமாக, இந்த ஆண்டின் கடைசி மாதமாக டிசம்பர் 31 நாட்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிற ஒரு பொது பலன் கும்பராசிக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களை அடையும். அது மூலமா நீங்க பயனடையலாம். இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு ஜாதக அமைப்பு, அதாவது கிரக அமைப்பு இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகத்தாகிய ராகு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் டிசம்பர் மாதம் முழுவதும். கேது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல சனி பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே ஜென்ம சனியாக தொடர்ந்து இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு. சோ மாத கிரகம் எப்படி இருக்க போடுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு எப்படின்னா, தொடர்ந்து ஜென்ம சனி இருக்கும்போது உண்மையே அந்த மன உளைச்சல்கள், பிரச்சனைகள், சில விஷயத்துக்கு விடை தெரியாத சில விஷயங்கள், ஒரு பிளாங்கான சில விஷயங்கள், சில ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் வேலை பலு, சில உங்களோட ரொட்டீனே அஃபெக்ட் ஆகிற மாதிரி விஷயங்கள், சில இதுக்கெல்லாம் விடைகள் அடுத்த வருஷம் வர்றதை பொறுத்து தான் என்னுடைய வாழ்வாதாரமே அடங்கி இருக்குதுங்கிற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ், அது மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுதுன்னா தொடர்ந்து இருக்க போகுது. ஆனா அந்த மாத கிரகத்தின் பயிற்சி பாத்தீங்கன்னா, செவ்வாய் 6ஆம் இடத்திலேயே நீச்சமா இருந்து நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். அதே மாதிரி ராஜயோகாதிபதி புதனும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில. சோ இந்த அமைப்பு நல்ல அமைப்பு. ஏன்னா புதன் குருவின் பார்வையில 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, இந்த புதனின் தொழில இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர், ஐடி, அக்கௌண்ட்ஸ், கிரியேட்டிவ், ப்ரொடக்ஷன், எல்லா வித அறிவு சார்ந்த விஷயத்திலையும், தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்திலையும், டெலிகம்யூனிகேஷன் விஷயத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மேன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, அவங்களோட தசாபுக்திகள் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில். சோ அதுல ஒரு நல்ல அமைப்பு. சூரியனும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்திலே இருக்கிறார். எப்போ வரைக்கும்? டிசம்பர் 16 வரைக்கும். டிசம்பர் 16க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 11ஆம் இடத்துக்கு போறது முன்னமே சிறப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியால் அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு டிசம்பர் மாதம் சில விஷயங்கள் சாதகமாக நடந்து, சில பிரச்சனைகளுக்கு வேணுங்கிற தீர்வுக்கு வேணுங்கிற ஆரம்ப விஷயங்கள் உங்க கைக்கு கிடைக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 பிரச்சனை இருக்குன்னா அது ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை விலகி சொல்யூஷன் பெறக்கூடிய, லாபம் பெறக்கூடிய, தீர்வு பெறக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் இருக்குது. அது குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் 15, 16க்கு மேல வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நீங்க ஒரு ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டவர் கடந்த 1.5 வருஷமாக சில விஷயங்கள் சரியில்லைங்கிற விஷயத்துல சில மேன்மைகளும் சில கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இதை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்துல இன்னொரு ராஜோகாதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் தேதியே, டிசம்பர் 3ஆம் தேதியே 11ஆம் இடத்துக்குங்கிற லாபஸ்தானத்துக்கு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய வியாபாரம், தொழில், பெண்கள் விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள்ல அது மாதிரி அந்த சுக்கிரன் ரிலேட்டடான இருக்கக்கூடிய விஷயங்களை, தொழில் துறையில இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய அமைப்பும், கொஞ்சம் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பும், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அவர் பாத்தீங்கன்னா மாதத்தின் இறுதி பகுதியில தான் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ மாதம் கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் 11ஆம் இடங்கிற தனுசுலயே கும்பராசிக்காரருக்கு சுக்கிரன் இருக்கிறதும், புதன்கிற இன்னொரு ராஜயோக அதிபதி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறதும், சூரியன்கிற 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள், பங்குதாரர்கள், குடும்பத்தார்கள் மூலமா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகி, சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகி, சில பெனிஃபிட்ஸ் கொண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் உண்டு. இது ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிற மாதிரி கும்பராசிக்காரர் வாழ்க்கையில சில விஷயங்கள் இருக்கும். சில விஷயங்கள் சாதிச்சுக்கணும். இது மூலமாக 2025 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சி பாத்தீங்கன்னா அந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி முடியுதுங்கிற ஒரு விஷயத்தை நிலைப்பு நிறுத்திருக்கு. இது ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக
பல கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறதுங்கிறது நீங்க உணர்ந்துக்கணும். ஸோ இந்த அமைப்புனால கும்பராசிக்காரர்களாகிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இளையவதியினர்களா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் பாசிட்டிவா அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல இல்லத்தரசிகள் இதுவரைக்கும் அவங்க சில சௌகரிய குறைவு இருந்துட்டு சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குடும்பத்தில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கி ஓரளவுக்கு ஃபியூச்சர் இருக்கு, ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு உன்னதமான ஒரு சில கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதங்கள் இருக்கு. சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில ஹெல்த் விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியா நடந்து இப்பதான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பலன் செய்யுது. இது வரைக்கும் நாங்க என்ன பண்றோம்னு தெரியாம இருந்தோம், இப்போ ஓரளவுக்கு செய்யுது, நம்ம இதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்துடலாங்கிற ஹோப் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கும். தொழிலதிபர்கள், பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஆரம்பகட்ட மாதமாக, காலகட்டமாக அமையக்கூடிய ஒரு பரிபூர்ணமாக ஒரு நல்ல மாதமாக ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் 2024 இருக்குதுங்கிறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்குது, என்ன தசாபுக்திகள் உங்களுக்குள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்ப கோச்சாரத்துல எந்த அமைப்புல இருக்கிறார்கள்லாம் பொறுத்துதான் துல்லியமான பிரசன்ட் கண்டிஷன்ஸ், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, அடுத்த இமீடியட் ஃபியூச்சர் எப்படி நகர்த்த போகிறது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிற விஷயங்கள் கிளாரிட்டியை வந்து உங்களுக்கு கண்டிப்பா துல்லியமாக நம்ம ஜாதகம் பார்க்குறப்போ கண்டிப்பா கோச்சார அமைப்பும் தசாபுக்திகள் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு சொல்லும். இது ஒரு பொதுவான பலன்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.